ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பிரபா கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கூட விஜய் இருக்காங்க. சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே பார்த்தோன்னா அனாமிகா ஏற்பாடு பண்ண அந்த ரவுடி வந்து பிரபாவோட வாயை பற்றி அவங்கள வந்து காலி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியில் பார்த்தோம் அப்படின்னா காயத்ரி விஜய் கூட்டிகிட்டு வந்து போய் பிரபா கிட்ட பேசு அப்படின்னு சொன்னதுமே விஜய் ரூம்குள்ளார வராரு. உள்ளே பார்த்தா அந்த ரவுடி இருக்காங்க. அவங்களுக்குள்ளார சண்டை நடந்து அவங்கள அடித்து துரத்திடுறாங்க. அப்புறம் காயத்ரி வந்துடுறாங்க, எல்லாரும் வந்துடுறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்தோம்னா பிரபா வந்து போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. போலீஸ் வந்து அதெல்லாம் விசாரணை பண்ணி எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் வந்து பிரபா கிட்ட ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. பிரபாவும் விஜய் கிட்ட ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம்னா சித்ரா கௌதம் உட்காந்துருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து செம்மையாக சித்ரா கௌதம் பேசிட்டு என் தங்கச்சியோட அந்த மாதிரி கொலை முயற்சி நடந்ததுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஆதாரம் கிடைச்சதுக்கப்புறம் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆண்டை பார்த்தோம்னா கோடீஸ்வரியும் ஐஸ்வர்யா அப்பாவும் அங்கே நிற்கிறாங்க. இருந்தாலும் சித்ரா கௌதமும் ரொம்ப ஆதங்கமாகவும் கோபமாகவும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சித்ரா கிட்ட வந்து அவங்க சமாதானம் சொல்கிறாங்க. ஏமா இப்படிலாம் கோபமாக பேசுகிற, அதை சமாதானமாக பேசி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா மகா சூர்யா கிட்ட ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. சூர்யாவும் மகா கிட்ட ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. சூப்பராக ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டும் நடக்குது. ஏன்னா ரொம்ப எல்லாம் கோமாலாம் பேசிக்கிட்டாங்கல்ல, ஏற்கனவே பிரபாக்கு அந்த மாதிரி நடந்தது, அதெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க. பழைய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. இப்போ சூர்யா மகா ரொம்பவுமே எமோஷனலாக பேசி முடிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ கோர்ட்டை காட்டுறாங்க. கோர்ட்டில் விசாரணை ஆரம்பமாகுது. இப்போ அனாமிகாவை வந்து ஒவ்வொருத்தராக வந்து விசாரிக்கிறாங்க, சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. இப்போ விஜய் வந்து அனாமிகா மேலே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லி இனிமேல் அனாமிகா கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது, எனக்கு தயவு செஞ்சு டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிறதும், இதுக்கப்புறம் மேல்முறையீடு செஞ்சு என்னை டார்ச்சர் பண்ண முடியாத மாதிரி காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் புறத்தில் இருக்கக்கூடிய வாதத்தை வைக்கிறாரு. ஆனால் அனாமிகா கடைசி வரைக்குமே வந்து ஆனால் அதுக்காக இப்படி பண்ணேன், இதுக்காக அப்படி பண்ணேன்னு சொல்லி பக்கமாக டயலாக் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டில் வந்து ஒவ்வொரு சாட்சியாக விசாரிக்கிறாங்க. அதாவது வந்து அனாமிகாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயத்தை ஒவ்வொருத்தராக வந்து சொல்லணுங்கிற மாதிரி அடுத்து கோடீஸ்வரி விசாரிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சூர்யா மகா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறாங்க. எல்லாரும் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அதாவது கோடீஸ்வரெலாம் வந்து இந்த மாதிரி என்னோட பொண்ணு ஐஸ்வர்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மனநல பாதிப்பு ஏற்படணுங்கிறதுக்காகலாம் மருந்தெல்லாம் கணக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகா வந்து அவங்க தரப்பில் இருக்கிறத சொல்கிறாங்க. சூர்யா வந்து இந்த மாதிரி டிவைஸ் ஆன விஷயத்தையே மறைச்சி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. மறுபடியும் விஜய் வந்து பேசுகிறாரு, என்னென்ன பிரச்சனை பரசலாம் நடந்துச்சுன்னு. இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அது சம்மந்தமாக இருக்கும்போது அந்த கொலை நடந்துச்சுல அந்த பாட்டி அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து பேச ஆரம்பிக்கும். ஆனால் இடையெல்லாம் அனாமிகா நிறையா வந்து அவங்க பக்கத்து தப்பு இல்லைங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த பாட்டி வந்து பேசும்போது, ஆமாம் இந்த அனாமிகா பொண்ணு தான் காசு கொடுத்து பிரபாவையும் மகாவையும் கொலை பண்ண சொன்னாங்க, அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே சொல்லிடுறாங்க. இப்போ நேரடியாக அந்த குத்தத்தை சொன்னதுக்கப்புறம் ஜட்ஜி எல்லாரும் கோவப்படுறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அனாமிகா அதெல்லாம் நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அப்பையும் கூட சொல்லத்துக்கு அப்படி வாய் எடுக்கிறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும், ப்ரொமோவில் ஏற்கனவே காட்டிட்டாங்க அனாமிகா அப்படி ஜெயிலில் போடணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.